வணக்கம் ட்ரேடர் சசி. இது கேள்விக்கு என்ன பதில் பாகம் 14. ட்ரேடிங் தொடர்பான சந்தேகங்கள், கேள்விகள் நிறையா நீங்கள் இந்த பகுதியில் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கான பதில்களை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோங்க. ஸோ நிறைய பாராட்டுகள் தெரிவிக்கிறீங்க. பாராட்டுகள் தெரிவிக்கிற எல்லா அன்பர்களுக்கும் நன்றி. ஒரு வீடியோ பார்த்துட்டு கடந்து நீங்கள் ஈஸியாக போயிடலாம், லைக் கூட பண்ணாமல் கூட போயிடலாம். பட் ஆனால் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி எனக்காக ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கேள்விகள் இருந்தால் நிறையா கேட்டுகிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் கொடுக்க பார்க்குறேங்க. ஸோ ப்ரீவியஸாக கேள்விக்கு என்ன பதில் 13வது பாகத்தில் நம்ம இந்த மெசேஜ் இவங்களோட மெசேஜோடு முடித்தோங்க. ஸோ இதுலேருந்து நம்ம திரும்ப இந்த பகுதியை ஆரம்பிப்போங்க. யூ ஆர் அமேசிங்னா ரியலி ஐ வாஸ் அன் எமோஷ்னல் ட்ரேடர், லாஸ்ட் எ லாட், பட் நவ் டேஸ் ஆஃப்டர் ஸ்டார்டிங் வாட்சிங் யுவர் வீடியோஸ் மை ட்ரேட்ஸ் ஆர் வெரி லெஸ். இந்த வெரி லெஸ் ட்ரேட்ஸ் என்ன பண்ணோன்னா அவங்கள சைக்கலாஜிக்கலாக பயங்கரமாக ட்ரேடிங் அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு க்ரீனை பார்த்தோன்னா பை பண்ணுவீங்க, உடனே அது கீழே போனோன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணோன்னா திரும்ப க்ரீன் ஆனோன்னா திரும்ப நம்ம நினச்சது கரெக்டு தான், க்ரீனில் தான் போகுது, நம்ம பை தான் பண்ணணும் அப்படின்னு பை பண்ணுவீங்க, திரும்ப அதை ஹிட் பண்ணோம். எக்கச்சக்க ட்ரேட் ஆகிடும். ஒரே ஒரு ட்ரேட் அந்த இடத்துக்கு வருதா, ப்ரைஸு வந்தால் ஒரு ட்ரேட், எப்படி அந்த இடத்துக்கு வந்தால் ட்ரேட், வரலையா ட்ரேடு இல்லை, அவ்வளோதான். வந்துட்டு ஒரு தடவை ஷாப்பை ஹிட் பண்ணிட்டானா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக விட்டுறது தான் நல்லது. இப்போ US 30 பார்த்துக்கிட்டிங்கன்னா முந்தா நேற்றும் நினைக்கிறேங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பார்த்தீங்களா US 30 அப்படிங்கிற இந்த சார்ட்டு, இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் ஆச்சுங்க. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு ரிவர்சல் கேண்டில் இந்த இடத்துல வருதுங்களா. இந்த ரிவர்சல் கேண்டில் ஒரு பெரிய நீங்களே பார்த்தா தெரியும், பியரிஷாக விழுந்துருக்குது. இந்த இடத்துல ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் ரெக்கவர் ஆகி போகிற மாதிரி போயிட்டு திரும்ப ஒரு பெரிய ஃபால். அந்த ஃபாலில் நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்தது. அந்த கேண்டில் வந்த நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லிஷாக மேலே போயிட்டேன். எங்கே ஒரு கேண்டில் கூட உங்களுக்கு பியரிஷாக இல்லை பாருங்கள், ஒன்று கூட இல்லை. ஒரு தடவையும் ஆரம்பிக்கும் போது பியரிஷாக கீழே வர மாதிரி வர்றான், பட் ஆனால் புல்லிஷாக போய் முடிக்கிறான், பியரிஷாக வர்றான், புல்லிஷாக போய் முடிக்கிறான். ஸோ பையர்ஸ் அவ்வளோ ஒரு ப்ரெஷரில் பை பண்ணி கொண்டு போனாங்க மார்க்கெட்டை. எங்கே கொண்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே தான் கொண்டு போனாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணவே தேவையில்லை. இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு செல் கீழே வந்துட்டு திரும்ப மேலே அதே இடத்துக்கு வந்தால் பார்த்தீங்களா, பூ மாலை என்ட்ரி எட் எக்ஸிட். நிறைய பேர் நம்ம இஷ்டம் தாங்க. பேரெலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கேண்டில் ஸ்டிக்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னது ட்ராகன் ஃப்ளை டோஜிங்கிறாங்க, கிரேவ் ஸ்டோன் டோஜிங்கிறாங்க. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் கிரேவ் ஸ்டோன் டோஜி அப்படின்னு. கிரேவ் ஸ்டோன்னா என்னது, சுடுகாட்டில் படுக்க வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டோஜி கேண்டல்னு பேர் வச்சுருக்கான் ஒருத்தன். அதை நம்மளும் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி பேர் வச்சுக்கலாம். பூமாலை, என்ட்ரி எட் எக்ஸிட், கதவை தர, இந்த மாதிரி ஜாலியாக அப்படி ஜாலியாக ட்ரேட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த ஹாப்பியாக இருந்தீங்கனாலே இன்னும் கூட கொஞ்சம் கூடுதல் ஹாப்பினஸ் கூட சேரும். ரொம்ப சோகமாகவே இருந்தீங்கன்னா சோகமாகவே ஆகிடும் அப்புறம். ஸோ ஜாலியாக ட்ரேட் பண்ணுங்கள். திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பிட்டு கூட மேலே போகல பாருங்கள், போகாமல் என்ன பண்ணான், திரும்ப ஆச்சரியமாக எங்கே வந்தான், இங்கே தான் வந்தான். ஸோ இந்த லெவலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு தான் ரிவர்ஸ் ஆனான். திரும்பவும் பூமாலை, திரும்ப எங்கே போனான், மேலே போயிட்டான். ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ட்ரேடை நான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், நிறைய ட்ரேடு எடுக்கக்கூடாது. மை ட்ரேட்ஸ் ஆர் வெரி லெஸ்ன்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப கம்மியாக எடுங்க, சரியான இடத்துல எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, எடுக்காதீங்க, சரியா. ஸ்டில் ஐ ஹவ் டு கண்ட்ரோல், பட் ஐ எம் ஹாப்பி தட் பெட்டர் தென் பிஃபோர். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹாவ் டு ப்ராக்டிஸ் எ லாட். விச் பிளாட்ஃபார்ம் ஆர் யூஸ்? இந்த பிளாட்ஃபார்ம் பேச்சே கிடையாதுங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணி அதை என்னோடய கம்பெனின்னா நான் சொல்லிடுவேன். நீங்கள் எதனாச்சும் ஒரு குறை சொன்னீங்கன்னா உடனே அது சம்மந்தப்பட்ட ஆளுங்களை அதை என்னென்னு கொஞ்சம் பாருங்கப்பான்னு சொல்லலாம். யாரோ ரன் பண்ணுறாங்க, அதை நம்ம போய் யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பாருங்கள், சரியா.
காமராஜ் கிருஷ்ணமூர்த்தி தேங்க்யூ லாட்ஸ் ஆஃப் லவ் தேங்க்யூ எதனா கேள்விகள் இருக்குதா பார்ப்போம். If you are into short-term trading or investing, I've never come across a channel as valuable as this in the stock market space. Thank you so much. The insights shared are worth lakhs, and with consistent practice, you'll minimize losses. You are doing a great job, bro. Keep it up. Thank you so much, Madan. I'll take it as a compliment. Any questions, bro? I wanted to say something. Thank you for everything. Thank you so much. நம்ம ஃபேவரட் உச்சத்தில் குரு. ஓகே அதுக்கு வந்து வேறு எதனா பேர் ஒன்று வைப்போங்க கண்டிப்பாக. ப்ரோ எம்டிஎஃப் ட்ரேடிங்கில் ஹவு many டேஸ் ஹோல்டிங் ப்ரோ? எம்டிஎஃப்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் கேட்குறீங்களா? மந்த்லி டைம் ஃப்ரேம்னா வெயிட்டிங் டைம் வந்து 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம். மேபி நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு மத்தியானத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடலாம். அட் த மேக்ஸு சொல்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எடுக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் பண்ணலாம், இல்லைனா ஒரு 2 டேஸில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 ஹவர்ஸ்னால் 1 வீக் ஆகும், டெய்லினா மந்த்லி ஆகும். ஸோ இது வந்து அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ட்ரேடை வந்து நீங்கள் ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லியில், ஸோ ஸ்டாக்ஸில் போய் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா சார்? சப்போர்ட்டன்ஸ் டச் பண்ண பின்னாடி தான் பை பண்ணுறேன். பட்டு அதோட இந்த தமிழில் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்கள் எனக்காக டைம் எடுத்து வந்து நீங்கள் இந்த மெசேஜ்லாம் டைப் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் ஒன்று இங்கிலீஷ்லேயே பண்ணுங்கள், இல்லை தமிழ்லேயே பண்ணுங்கள். இங்கிலீஷை தமிழ்லேயும் தமிழை இங்கிலீஷ்லேயும் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படிக்கிறது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. உங்களுக்கான கேள்விக்கான பதிலை வந்து சொல்ல முடியாமலே அப்படியே போயிடுதுங்க. ஹவு டு ஃபைண்ட் த காம்படிஷன் ஆஃப் புல்லிஷ் ட்ரெண்ட் ஆர் காம்படிஷன் ஆஃப் புல்லிஷ் ட்ரெண்டா? என்ன காம்படிஷன் எனக்கு புரியலைங்க, என்ன கேட்குறீங்கன்னு புரியல. இன்றைக்கு உங்களுடைய 3 காணொலியும் முழுமையாக பார்த்தேன், நன்றி. ஓகேங்க, தேங்க்யூ. ஆனால் நைஸ் ஃபார் யுவர் டீச்சிங் மெத்தட், ஆல் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். This method is simple but take for more time to learning period. Yes bro, you told for this all. I am now see the chart different after your videos. ஓகேங்க thank you. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். God bless you. thank you so much. thank you. டிஸ்கவுண்ட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது ப்ரோ? எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா ப்ரோ? கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து ட்ரேட் எடுக்க முடியும். என்ன டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு செல் ட்ரேட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பீரிஷ் ட்ரெண்டை பார்த்துட்டு இந்த இடத்துல போய் ஒரு செல்லை வந்து எடுக்காதீங்க. இது வந்து ப்ரீமியம் ப்ரைஸ். இந்த பாதிக்கு கீழே இருக்கிறது வந்து இந்த இடத்துல நீங்கள் செல் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து டிஸ்கவுண்ட் உங்களுக்கு. இது வந்து ப்ரீமியம் ப்ரைஸ். இந்த ப்ரீமியம் ப்ரைஸில் போய்ட்டு என்றைக்குமே வந்து செல் ட்ரேடை வந்து எடுக்காதீங்க. நீங்கள் செல் எடுக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து உள்ளே வந்து இந்த டிஸ்கவுண்ட்டுக்குள்ளார வரணுங்க. இதுக்கு வந்து நீங்கள் இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபிபனாச்சி டூல் வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஃபிபனாச்சி டூலில் யூஸ் பண்ணி ஒரு மேலேயும் கீழேயும் அந்த ஸ்விங்கோட ஹை ஸ்விங்கோட லோ மார்க் பண்ணினீங்க அப்படின்னா இதில் நீங்கள் 50% எடுத்துக்கோங்க. இந்த 50% வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த 50%க்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட். செல் பண்ணணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். இதுக்கு கீழே இருக்குது எல்லாமே வந்து ப்ரீமியம் ப்ரைஸ். ஸோ நீங்கள் செல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே செல் பண்ணுவீங்க? ப்ரைஸ் ஒன்ஸ் இந்த டிஸ்கவுண்ட்டை ஹிட் பண்ணோன்னு தான் செல் பண்ணுவீங்க. டிஸ்கவுண்ட்டில் எது ரெசிஸ்டன்ஸ்னு பார்ப்பீங்க, அங்கே தான் நீங்கள் செல்லை வந்து எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரீமியமையும் டிஸ்கவுண்ட்டையும் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து ட்ரேட் எடுத்து பழகுங்க. ப்ரோ ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் வீக்லி 1 ஹவர், கமாடிட்டி அனாலிசிஸ் 1 ஹவர் கரெக்டாக ப்ரோ? கரெக்டு தாங்க. ஸ்டாக்ஸ் வந்து எப்போவுமே நான் வீக்லியில் பார்க்க சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்டு அப்போ தான் தெரியும். ஸோ என்ன ட்ரெண்டில் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும். ப்ரைஸ் வந்து ஒன்று அப் ட்ரெண்டில் இருக்க போது,
இல்லைனா டவுன் ட்ரெண்டில் இருக்க போகுது, இல்லைனா கன்சால்டேட் பண்ண போகுது. இந்த 3 விஷயம் மட்டும்தான் பண்ணுமே ஒழிய இதை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா ஒன்லி பை இருக்குது, இல்லைனா செல்லு இருக்குது. ரெண்டுத்தில் எதுனா ஒன்று தான் வந்து பண்ண முடியும். இதில் ஆள் பலம் தான். செல்லு நிறைய பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா மார்க்கெட்டு கீழே போகுது, பை நிறைய பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா மேலே போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. நீங்கள் பை பண்ணுறீங்களா, ஃபோன் பண்ணி ஒரு 10,000 பேருக்கு எப்பா எல்லாம் பை பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணுனா கூட மார்க்கெட்டை வந்து மேலே நம்மளால் வந்து கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ட்ரெண்டை கவனிக்கிறதுக்காக ஸ்டாக்ஸில் வந்து வீக்லியில் ஆரம்பிக்க சொல்லுவேன். கண்டிப்பாக அடுத்து டெய்லி பார்க்கணும். அடுத்து 1 hour, 5 minutes தேவையில்லை. கமாடிட்டியில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டேயில் பார்த்தா போதும், 1 hour பார்த்துட்டு 5 minutes கரெக்ட். சரிங்களா? பைனரி ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளோ நாலேஜ் இல்லை. கண்டிப்பாக ஒரு 6 month வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்கும். ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட், நோ கமெண்ட்ஸ். என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தட், எக்ஸாம்பிள் மிட் கேம்ப், ஆமை கரெக்டானா செக் பண்ணி பார்த்துருங்க. செக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். கார்த்தி நிறைய என்னென்னமோ சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவில் ஒரு இன்ச் பை இன்ச்சாக வந்து கேள்வி கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டர்ன் நேம் இஸ் அசிம்ப்ரோ பேட்டர்ன். தேங்க்யூ. ஏதோ பெரிய மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி, ஓ மை காட், நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இந்த மெசேஜ்லாம் டைப் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒன்று தமிழில் டைப் பண்ணுங்கள், இல்லைனா இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். இல்லைனா நான் படிக்காமல் போயிடுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, பட் ஆனால் என்னால் அதுக்கான பதிலை வந்து கொடுக்க முடியலைங்க. ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு கண் வலிக்குது. சூப்பர் சார், நான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் 2 years பேக்கில் லாஸ் பண்ணி 70,000 அதை வெறுத்து 1 open year கழித்து மறுபடியும் ட்ரேடிங் செய்து வரேன். ஜஸ்ட் அதான், இங்கிலீஷை தமிழில் டைப் பண்ணாதீங்க, தமிழை இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணாதீங்க. வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூங்க, தேங்க்யூ. என்ன ப்ரோக்கர் பெஸ்ட்டு தெரியல. நன்றி ஐயா, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் காணொலியை தினமும் பார்ப்பதை பயிற்சி செய்வது போலதான் உள்ளது. நான் பல காணொலியில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்த்துள்ளேன். உங்கள் அளவுக்கு யாரும் எளிமையாக சொல்லித்தரவில்லை. ரொம்ப நன்றிங்க. ஆரம்பத்தில் இருந்து உங்கள் காணொலியை பார்த்துருந்தால் எனக்கு இழப்பு ஏற்பட்டு இருக்காது. அப்படி சொல்ல முடியாதுங்க. நீங்கள் காணொலியில் பார்த்து நிறைய பயிற்சி பண்ணினீங்கன்னா தான் இப்போ கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த இழப்புகள் வந்து உங்களால் கம்மி பண்ண முடியும். அதை அப்படியே லாபகரமாக உங்களால் மாற்ற முடியும். அதனால் பயிற்சி ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் பொறுமையும் மன வலிமையும் எவ்வளவு முக்கியமானது என்பதை உங்களிடமிருந்து அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் குருவான உங்களுக்கு நன்றி. எல்லாம் இறைவனுக்கும் குருவான உங்களுக்கும் நன்றி. அவர் இறைவனுக்கும் சேர்த்து நன்றி சொல்கிறாரு. ரொம்ப இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இது வந்து என்ன நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் பயிற்சி மட்டும் நிறையா வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் திரும்பவும் இந்த ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஒரு பாஸ் கொடுத்துருங்க. 6 மாதம் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாமு. நீங்கள் தினம் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்காதீங்க. 6 மாதம் கழித்து நம்ம தினமும் எக்ஸாம் எழுதிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நிறையா வந்து படிங்க. சரிங்களா? நன்றி. வணக்கம். உங்களுடைய டீச்சிங் ப்ளஸ் யுவர் மோட்டிவேஷன், யுவர் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணும்போது அது எங்களுக்கு இன்னும் 100 மடங்கு தூக்கி விடுது. லவ் யூ மாஸ்டர். தேங்க்யூ. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணுங்கள். இங்கிலீஷை தமிழில் டைப் பண்ணாதீங்க, தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ணாதீங்க. அது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன். வி புட் சாப்பிட்லாம் மார்க் ப்ரைஸ் தென் த லிமிட் ப்ரைஸ். சரி, நான் இப்போ தான் இந்த இது வந்து நான் ஆரம்பிக்கும் போது வந்து US30 வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் போடுறேன், ஹிட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகலை, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா என்ட்ரி அட் எக்ஸிட் நான் இதை தாங்க சொல்கிறேன். திரும்பவும் ப்ரைஸு கீழேருந்து மேலே வரைக்கும் வந்த வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து எக்ஸாக்டாக இந்த இங்கேருந்தே போயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்கலாம். விட்டுருங்க, அந்த மாதிரி ட்ரேடு நம்மளுக்கு வேணாம். மேலே வந்தால் ட்ரேட் எடுங்க, பாடி மேலே போய் க்ளோஸ் ஆகுதுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க ஆரம்ப காலகட்டத்தில். நீங்கள் பழகிற வரைக்கும் பழகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி அங்கே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மூமெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். சரிங்களா? ட்ரெண்ட் லைன் தென் 1 hourல மார்க் பண்ணிவிட்டு 5 minutes கன்ஃபியூஸ் ஆகுது.
கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் ஆக தான் செய்யும். அதுக்கு தான் பயிற்சி வந்து பண்ண சொல்கிறது. 1 ஹவரில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து இப்படி வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே நீங்கள் 5 மினிட்ஸை போனீங்கன்னா இந்த குட்டியூண்டு விக்கு வந்துருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு கீழே கொஞ்சம் அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க. கன்ஃபியூஸ் ஆகத்தான் செய்யும். அதுக்கு தான் பயிற்சி பண்ண சொல்கிறது. பயிற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஜெயிக்க முடியுமா ஒழிய, நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும், நான் மெத்தடை சொல்லி கொடுத்துட்டேன். அந்த மெத்தடை நீங்கள் அடுத்தடுத்து பயிற்சி பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, வெரி தேங்க்யூ. சார் வணக்கம். அலைஸ் ப்ளூ கோல்டு மார்க்கெட்டில் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்கிறது இல்லை, அது சரி ஓகே, என்ன சொல்கிறாருன்னு தெரிலங்க. ஹாய் சார், 30 மினிட் ஆனது 5 மினிட்ஸ், 1 ஹவர் ஆனது 5 மினிட்ஸ் என்ட்ரி, விச் இஸ் பெஸ்ட் அக்யூரசி? 1 ஹவர் அனாலிசிஸ் 5 மினிட் என்ட்ரி எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரியுதுங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணும்போது வந்து உங்களுக்கே வந்து புரியும், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் எது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி அதுலேயே நீங்கள் வந்து ட்ரேடிங்கும் கண்டினியூ பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் அதை வந்து மாற்றவே உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா யார் சொன்னாலும் மாற்றாதீங்க, யார் சொன்னாலும் கேட்காதீங்க, சரிங்களா? மீனை கொடுத்து சாப்பிடுங்க என்பதை விட மீன், அதுதான். இதை தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். நிறையா வந்து ட்ரேடர்ஸ் வந்து உருவாவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போங்க. I found a range in a particular stock in daily time frame. When I plan to take a buy trade from the support area, I will go for lower time frame like 5 minutes. If the range is breached by 5 minutes candle, then I can close the trade. அதாவது நீங்கள் பிளான் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு சப்போர்ட் ஏரியா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில், அந்த பிளான் வந்து அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஓகே. அந்த டைம் ஃப்ரேமுக்கு பக்கத்தில் வந்ததுன்னா, ஜஸ்ட் இமேஜின் லைக் இது வந்து டே டைம் ஃப்ரேமுங்க, சாரி இது வந்து டே ரொம்ப ஓவராக போயிடும். இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமுங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் இந்த மாதிரி வந்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி போயிருக்குது. திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது. யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஏ பை ட்ரேட் அட் திஸ் லெவல், சரியா? இந்த லெவலில் நீங்கள் வந்து பை ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ப்ரைஸ் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 5 மினிட்ஸ் போயிடுறீங்க. சசி வந்து உடனே வந்து என்ன சொல்லியிருக்காரு, லோயர் டைம் ஃப்ரேம் போயிருங்கன்னு வந்து சொல்லியிருக்கிறாப்புல. அதனால் நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் போயிடுவோம். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதாவது இங்கே ஒரே கோடாக இருக்கிறது, இங்கே வந்து இந்த மாதிரி புல் பேக் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து வந்து ரிவர்ஸ் ஆனது ஒரே கோடாக தான் 1 ஹவரில் தெரியும். பட் ஆனால் இதில் புல் பேக் வந்து போகும். இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த 1 ஹவரில் நீங்கள் போட்ட லைனு இங்கே தான் இருக்கும். அந்த 1 ஹவர் வந்து டச் பண்ணும்போதும் வந்து இங்கே நீங்கள் இதை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ 1 ஹவர் உங்களுக்கு தேவையா? தேவையே இல்லை. 1 ஹவர் எதுக்கு தேவை? இந்த லைன் போடுற வரைக்கும் தான் தேவை. அப்போது இந்த லைனுக்கு வந்தோன்னே யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஏ பை ட்ரேட். இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் உங்களை எப்படியோ ஏமாற்றிட்டு மேலே போகுது. போகிற மாதிரி இருந்ததுன்னா, ஒருவேளை ட்ரெண்ட் வந்து மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ யூ ஆர் ஆன்டிசிபேட்டிங் ஏ பை ட்ரேட் அட் திஸ் லெவல். அப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? ஈக்குவலாக வந்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. அடுத்த தடவை வந்து இப்படியே மேலே போகும், இல்லை தொட்டோன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு புல் பேக்கில் ஐம் கோயிங் டு பை, இல்லைனா ஐம் கோயிங் டு டேக் ரிஸ்க், ஐம் கோயிங் டு கோ ஃபார் எ பை ட்ரேட் அட் திஸ் லெவல். ஒருவேளை பாடி ஆஃப் த கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா நான் ஐம் கோயிங் டு எக்ஸிட் திஸ் ட்ரேட். ஒருவேளை நல்லா கீழே விழுந்த மாதிரி இந்த இடத்த மதிக்காமல் இப்படி கீழே போயிட்டானா என்ன பண்ணுவோம்? அப்போது 1 ஹவருக்கு போவோம். 1 ஹவர் போய் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வந்து சப்போர்ட் இருக்குதான்னு பார்ப்போம். அப்போ இதுக்கு முன்னாடி சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குன்னா ப்ரைஸ் இதுலேருந்து கீழே வரும்போது இங்கே வர வாய்ப்பு இருக்குது. அப்போ திரும்ப 5 மினிட்ஸில் போயிட்டு அந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இப்படி தான் நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து மாற்றி பார்த்து ட்ரேடு வந்து எடுக்கணும். ஏன் 1 ஹவரில் வந்து நம்ம வந்து ட்ரேடு எடுக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விக்கு வந்து இப்படி போயிட்டு பாடி வந்து மேலே கொண்டு வந்து இப்படி க்ளோஸ் வச்சானா இந்த லாஸை உங்களால் ஏற்றுக்க முடியாது, இந்தளவுக்கு உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால தான் 5 மினிட்ஸ் நம்ம பார்க்குறோம். 5 மினிட்ஸில் கொஞ்சம் கீழே வந்து க்ளோஸ் வச்சாலும் நம்ம we are going to exit the trade in loss. கேபிட்டல் ஒரு வேளை கம்மியாக இருந்ததுன்னா, கேபிட்டல் நல்லா சவுண்ட் கேபிட்டல் வச்சுருக்கோம், நீங்கள் ஸ்டாக்ஸில் தான் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விட்டு கூட பிடிக்கலாம். ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அப்படியே வந்து விடலாம். 1 மாதம் கழித்து கூட இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து திரும்பவும் கூட மேலே போகும். ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறையா வந்து போட்டுக்கிட்டே வர்றோங்க. அதனால் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1 மினிட்டு
5 மினிட் இந்த மாதிரி தான் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். So I found that 12k to 13k today it took support from 12k went up to 12800. Can I sell from 13? What is a trend? இங்கே வந்து யாருமே வந்து இந்த பகுதியில் இந்த என்ன சொல்கிறது இந்த சேனலில் யாருமே வந்து இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம். 13,150 செல்லு, அதோடைய டார்கெட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12,750. இந்த இதுதான் டார்கெட்டு. இந்த மாதிரிலாம் இந்த சேனலில் யாருமே சொல்ல மாட்டாங்க. என்னோடய ஃபாலோவர்ஸும் சொல்ல மாட்டாங்க, இல்லை நானும் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நீங்கள் இதை கவனிங்க, இந்த இடத்துலேருந்து செல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். இங்கே இருக்கிற வேல்யூஸ் பற்றி யாருமே பேச மாட்டோம். ஏன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பழகணும். யாரையும் கேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. இண்டிவிஜுவலாக நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இங்கே தெளிவாக கேட்டீங்க கேள்வி, இங்கே வந்து இந்த கேள்விக்கான பதில் வந்து இங்கே இந்த இதில் வந்து கிடைக்காதுங்க. தேங்க்ஸ். உங்கள் பதிவை பார்த்து சில்வர் ட்ரேட் எடுத்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். ஓகே, டுடே மை ப்ராஃபிட். இது வந்து நமக்கு வந்து இது ஹாப்பி அப்படிங்கிறவரை வந்துட்டு வேறு சேனல்ஸில் கூட பார்க்குறேன், நிறைய மெசேஜ்லாம் அனுப்புகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய இடத்துலையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ்லாம் வந்து அனுப்புறது. பட் என்ன அப்படின்னா இது வந்து ட்ரேடர்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து இனிமேல் வந்து நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து மற்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், மற்றவங்க உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போது வந்து நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து நான் வந்து என்கரேஜ் பண்ணுறது இல்லைங்க. அதனால் ப்ளீஸ் இது பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்ட்டை ஃபதீர் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, எப்படி இவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்குங்க. ஐ எம் வெரி சாரி. நான் இனிமேல் வந்து அந்த மாதிரி அனுப்பாதீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்க, என்ன சார்ட்டில் எடுத்தீங்க, ஆப்ஷன்ஸில் எடுத்தீங்களா, ஃபியூச்சர்ஸில் எடுத்தீங்களா, எத்தனை குவான்டிட்டி எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் அந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட்ஸை வந்து இதில் வந்து ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் லாஸஸும் ஷேர் பண்ணாதீங்க. முக்கியமாக ப்ராஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணாதீங்க. யூ வில் பி பிளாக்டு. அருமையான கிளாஸ் பிரதர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நிறைய பாராட்டுகள். ஆனால் நான் நிஃப்டியில் மட்டும் ட்ரேட் பண்ணுறேன். நான் 5 மினிட்ஸ் கேண்டில், ஆனால் என்னால் சரியான ட்ரேட் எடுக்க முடியல. தயவுசெய்து எனக்கு நிஃப்டியில் 5 மினிட் கேண்டில் ஒரு வீடியோ. எப்பா சாமி, நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இது ஒரு எதிர்பாராத கேள்வி. புல்லிஷ் ஃப்ளாக் அண்ட் பீனட் பேட்டர்ன். புல்லிஷ் ஃப்ளாக் வந்து ஃபெயிலியரான ஃப்ளாக்லாம் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து சொல்லியிருப்பேங்க. சில வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ பேட்டர்னுக்கும் இதுலேயும் வந்து சம்மந்தம் இல்லைங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ஹையர் ஹை லோயர் லோ ஃபாலோ பண்ணி நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருங்க. அதில் பேட்டர்ன் வந்ததுன்னா யூஸ் பண்ண பாருங்கள். பட் ஆனால் எப்போவுமே வந்து பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டாக வந்து பிரேக் ஆகி போகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்காதீங்க. அதுலேயும் வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து வரும். ஸோ புல்லிஷ் ஃப்ளாக் அப்படின்னா இப்படி வந்து போய்கிட்டே இருக்குது. இதுதான் போல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன புல் பேக் வந்து வரும். புல் பேக்லேருந்து இப்படி வந்துட்டு இப்படி மறுபடியும் வந்து இந்த போல் ஹைட்டுக்கே போகும்னு சொல்லுவாங்க. ஸோ புல்லிஷ் ஃப்ளாக் வந்து இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த ஹையை கட் பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் போவோம். ட்ரெண்டே மாதிரி இந்த இடத்துலேருந்து நிறைய தடவை வந்து இப்படியே வந்து கீழே வந்திருக்குது. நிறைய எக்ஸாம்பிள் நான் வந்து பல்வேறு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். அதனால் பேட்டர்னை ரொம்பலாம் வந்து அதை வந்து பிலீவ் பண்ணாதீங்க. ஒரு சில பேட்டர்ன் நான் வந்து சொல்லியிருப்பேன், அது வந்து நல்லாவே வேலை செய்யுது. பட் ஆனால் இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பீனட் பேட்டர்னு, கப்பு, அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து சில டைம் வந்து நம்மளுக்கு பிரச்சனையில் தான் முடியுது. என்ன சொல்லியிருக்காரு, செந்தில் நண்பரே, உங்கள் வீடியோ பலமுறை திரும்ப திரும்ப கவனித்து பார்த்து கொண்டிருக்கேன். அதில் ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் பல விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியுது. நோ சான்ஸ். ஒவ்வொரு நிமிட வீடியோவும் கலைக்களஞ்சியம். இதில் ஷேர் மார்க்கெட் பற்றி தெளிவு பிறந்து கொண்டிருக்கு. வாழ்க வளர்க.
கண்டிப்பாங்க, கண்டிப்பா. என்னால முடிஞ்ச வரைக்கும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நான் மார்க்கெட்ட எப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டேனோ, அத வந்து உங்களுக்கும் வந்து தெளிவா வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி வந்து நான் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நெறையா பயிற்சி பண்ணுங்க. நான் சொல்லிக் குடுத்ததுல உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்ச மாரி தெரியும். கொஸ்டின் பேப்பர நீங்க கையில வாங்குனா தான் தெரியும், பிளாங்க்கா இருக்கும். வாத்தியார் எவ்வளோ சொல்லிக் குடுத்தாலும் புரியிற மாதிரியே இருக்கும். அதுவும் மேத்ஸ் கிளாஸ்லாம் பார்த்தோம்னா, நான் படிக்கும்போதெல்லாம் வந்து ஃபார்முலா போட்டு அழகா என்னுடைய வாத்தியார் வந்து டெரைவ் பண்ணி கொண்டுட்டு வந்து, ஆன்சர் இதுதான்டா, இப்படி தான்டா பண்ணணும் அப்படிம்பாரு. அப்படியே செம்மையா இருக்கும். அவர் ஒரு சம்ம குடுத்து போடும்பாரு. நான் எடுத்த உடனே வராது. இதுக்கு என்ன ஃபார்ம்? ஐய்யய்யோ! இது என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? ஒரே குழப்பமாயிடும். ஆனா என்னுடைய கணக்கு வாத்தியார் ஒரு பசங்களும் சரி, ஒரு பசங்க பக்கத்துல உட்காந்து சொல்லிவிடும். போர்டில் சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம யாரெல்லாம் திணறாங்க எழுதுறதுக்கு, அந்த சம்ம பண்ணுறதுக்கு அப்படின்னா, பார்த்து பார்த்து தனித்தனியாக வந்து சொல்லித் தருவார். தமிழம்மா, ஆங்கில வாத்தியார் எல்லாருமே வந்து எனக்கு வந்து என்னால் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து கேர் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க. திரும்ப கூட எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த இந்த நிமிஷத்தில் கண்ணில் தண்ணி வருது எனக்கு. எல்லாத்துக்கும் நன்றி. ஆசிரியர்கள் அமையிறது வந்து ஒரு வரம். சாமானியனின் சகோதரன் நீங்கள் சொல்லித்தரும். கண்டிப்பாங்க, ரொம்ப தேங்க்யூ. பிரதர் வாடாபன் யுவர் அனாலிசிஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் டைம் இருக்கும்போதெல்லாம் போட்டுறேன் நான். சார் உங்களை 2 நாளாக தேடிக்கொண்டு இருந்தேன். தேடவே தேடாதீங்க. நான் இல்லையா, கிளாஸுக்கு வாத்தியார் வரலன்னா ஜாலி பண்ணிடுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், விளையாட போயிடுங்க. நாங்களாம் கிரவுண்டுக்கு போய்டுவோம் விளையாடுறதுக்கு. கிரிக்கெட்டு தெரியுதோ இல்லையோ, கிரவுண்டுக்கு போய் பேட்டும் பாலையும் எடுத்துகிட்டு போய் விளையாட போயிடுவோம். வை ப்ரோ கேண்டில் கலர் சேஞ்ச் எனி ரீசன்? கேண்டில் கலர்லாம் சேஞ்சே பண்ண மாட்டாங்க, அதே க்ரீன் அண்ட் பிளாக் தான் இருக்கும். ஃபிபனாச்சி எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபிபனாச்சி எனக்கு என்னமோ அது வந்து சரியாக வர்ற மாதிரி தெரியல ராஜ். அது வந்து சில டைம் வந்து 61.8 வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து போகிற மாதிரி இருக்குது. சில டைம் வந்து அது வந்து சரியாக வந்து போகாத மாதிரியும் தோணுது. அதனால் எனக்கு என்னமோ அது ஃபிபனாச்சி வந்து அவ்வளோ ஆரம்பத்துலேருந்தே வந்து சரியாக வந்து எனக்கு புரியலையா இல்லை எப்படின்னு தெரியல. பட் ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு இந்த தடவை வந்து 61.8 வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரிஜெக்ட் ஆகி எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ஹையர் ஹை லோயர் லோ வச்சே நம்ம ட்ரெண்டை வச்சு நம்ம சொல்லிடலாம். அதனால் ஃபிபனாச்சி வந்து பெருசாக தேவையும் படலை. அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக வந்து கேர் எடுத்துக்கல. உங்களுக்கும் அதே மாதிரி தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா பழகிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃபிபனாச்சி தேவைப்படாது. எஸ்எம்சி வந்து ஒன்றுமே இல்லை, அதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு என்ட்ரி எக்ஸிட்டு அதே ப்ரைஸ் ஆக்ஷன் விஷயத்தை தான் வந்து எஸ்எம்சி ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு வேவ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சீசனுக்கும் ஒரு விஷயம் வந்து இதுதான் வேலை செய்யுது ட்ரேடிங்கில் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக உலகம் பூரா பரவும். அந்த மாதிரி பரவல ஒரு விஷயம் இது. அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி பேஸுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். மற்றது எல்லாமே வந்து டூப்பு தான். தேங்க்யூ சார், மை சார்ட் ட்ரேடிங் ஸ்கில் இம்ப்ரூவ். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸ்டாக் மார்க்கெட் பெஸ்ட்டு ப்ரோக்கர்னு யாருமே இல்லைங்க, சரியா? எல்லாத்துக்கிட்டும் ட்ராபேக்ஸ் இருக்குது. எல்லாத்துட்டும் ட்ராபேக்ஸ் இருக்குது. ஹேங் ஆகும், நீங்கள் ஒரு இடத்துல ட்ரேட் பண்ணால் அது ஒரு ட்ரேட் ஆகும், ட்ரேடை க்ளோஸ் பண்ண திடீர்னு க்ளோஸ் பண்ண முடியாது, வாலட்டைலாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால் பெஸ்ட்டுன்னு யாருமே இல்லை. அதனால் இந்த மாதிரி வந்து ஸ்பேம் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்பேம் பண்ணாதீங்க. ஸ்பேம் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி டெஃபினெட்லி பிளாக்டு. சரிங்களா? ப்ளீஸ். கிரேட் அனாலிசிஸ். ஓகேங்க, தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் சசி, 15,000 ஃபாலோவர்ஸ். அவர் வந்தோன்னே அவர் பார்த்துட்டு இருந்து சொல்லியிருப்பார், நான் அதை கவனிக்கல. ரொம்ப தேங்க்யூங்க. இன்னும் நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் இதை வந்து சேர்க்கணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸோ பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் திஸ் வீடியோ, ஈஸி டு ஐடென்டிஃபை அவுட் டு மூவ் மார்க்கெட். கண்டிப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். அதனால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா, அந்த சிம்பிளான விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த டவுட்ஸையும் நீங்கள் தெளிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களே தெளிவு பண்ணிக்கலாம். அதை என்கிட்ட கேட்கணுன்னோட அவசியம், நீங்களே தெளிவு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிடும். அந்த 6 மாதம் உங்கள்கிட்டேருந்து வந்து டைம் வாங்குறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது.
6 மாதம் உங்களால் வெயிட் பண்ணவே முடியல. 1 மாதம் 2 மாதம் சில பேரை தவிர மீதி எல்லாருமே வந்து உடனே ட்ரேட் பண்ணணும்னு தான் நினைக்கிறீங்க. அதை உடனே வந்து எக்ஸாம் எழுதணும்னு நினைக்காதீங்க. காலேஜில் சேர்ந்த உடனே 6 மாதம் கழித்து தான் செமஸ்டர் எக்ஸாம். வணக்கம், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், ஜாலியாக இருக்கிறேங்க. நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாமே வந்து ஏதாவது கேள்விகள் டுக் பேங்க் நிஃப்டி ரொம்ப சந்தோஷம். கூலி வேலை செய்து வருகிறேன், எனக்கு வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று நல்ல தளம் எது என்று. நல்ல தளம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே வந்து ட்ராபேக்ஸ் இருக்க தான் செய்யுது. அதனால் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லைங்க. நிறையா ப்ரொப்போசல் கூட எனக்கு வருது. எனக்கு வந்து இமெயிலில் வந்துட்டு ஒரு சில கம்பெனிஸ்லேருந்து வந்து இது மாதிரி சொல்லுங்கள், அதை ஏதோ அந்த வீடியோ பண்ணி சொல்லுவாங்கள்ல. இப்போ என்னோடய வீடியோ இருக்குது, அந்த வீடியோலேயே வந்து அவங்க வீடியோ வந்து போட்டு இது பெஸ்ட்டு ப்ரோக்கர் அந்த மாதிரிலாம் சொல்லணுன்ட்டு ஏதோ எனக்கு மெயிலெலாம் வருது. நான் அதை கண்டுக்கிறதே இல்லை. மெயிலே நான் பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ப்ரொபோசல்ஸ் வருது, ஒரு சில அந்த பேசுகிறதுக்கெலாம் வந்துட்டு கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு. அப்பா, நான் எங்கேயும் வரல, நான் இது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தில் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதுவே வந்து டிசம்பர் வரைக்கும் தான் பண்ணலான்ட்டு. ஏன்னா ரொம்ப டைம் வந்து நம்மளுக்கு செட் ஆகலைங்க. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி ஆசையும் இல்லை, யாருக்கும் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இல்லை. சார்ட்டை பற்றி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ட்ரேடிங்கு. இதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. கடுமையான பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலான்னு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னு தான் இந்த சேனலே ஒழிய இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகிற மாதிரி ஐடியா இல்லை. போதும், நம்ம ட்ரேடிங் பண்ணுறதே போதும். ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு, எந்த டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் வரையணும்? அதாவது புதுசாக ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். புதுசாக ஃபாலோ பண்ணுறதுனால வந்துட்டு மற்ற வீடியோஸ்லாம் எதுவுமே பார்க்கல. இந்த ஒரு வீடியோ வந்து, அதுவும் ஷார்ட் வீடியோ இது, இந்த ப்ளூ கலரில் இருந்தது அப்படின்னா ஷார்ட் வீடியோ இது. ஸோ இந்த ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிகினர்ஸ் கைடு அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போயிட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள், அதுவே போதும். அடுத்து வந்து இதுவும் ஸ்பாட்டை யூஸ் பண்ணுவான், ஃபியூச்சரை யூஸ் பண்ணுவான், அதே பதில் தான். நீங்கள் எத்தனை தடவை இது வந்து அமுத சுரபி மாதிரி இந்த கேள்வி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. உங்களால் ஸ்பாட்டில் ஒரு ட்ரேடு எடுக்க முடியும்னா நீங்கள் ஸ்பாட்டே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஃபியூச்சரில் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா ஃபியூச்சரை ஃபாலோ பண்ணுங்கள். லோ கிராஸ்டு பட் நாட் கோ டு லோ வாட்? நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. we don't need luxurious colorful indicators, softwares, manual entry always better. கண்டிப்பாக மேனுவல் என்ட்ரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். நாட் டேக்கிங் சும்மா இருக்கணும், தட் இஸ் ட்ரேடிங். இதை சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் we know the other traders emotions, okay, then take the entry with buyer seller strength. buy or sell and silent, not taking trade, சும்மா இருக்கணும், that is trading. if understand your all videos with practice, then we become a independent trader. கண்டிப்பாக புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இண்டிபெண்ட்டாக வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த புரியறதுக்கு நீங்கள் வேகமாக புரியணும்னு நினைக்கிறீங்க, அது வேகமாக ஒரு விஷயம் வந்து புரியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும். நல்லா ஆழமாக கற்றுக்குங்க. ஆழமாக கற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல புரிதல் வந்துடும். வினோத் என்ன சொல்லியிருக்காரு, யுவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட் அப்ரோச்சிங் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு லேர்ன் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட், த வாலட்டாலிட்டி ஆஃப் த மார்க்கெட் ஆல்சோ பேசும். ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஃபார் திஸ், விச் பிளாட்ஃபார்ம் டு ஃபாலோ? நோ பிளாட்ஃபார்ம் ரெக்கமெண்டேஷன்ஸ். அருமை பிரதர், என்னோடய ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாரா? ஐயோ சாமி, தமிழ்லேயே வந்து டைப் பண்ணுங்கள், இல்லைனா இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ரெக்கமெண்ட் பண்ணாரு உங்கள் வீடியோ, எனக்கே கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் நீங்கள் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்கள், இல்லை தமிழ்லேயே டைப் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். சுப்ரமணியன் என்ன சொல்லுங்க, the thing you said about post analysis saying how we take wrong advantage due to FOMO and therefore incur losses is very true and eye opening. No one will reveal this secret, but revealed it. What a great soul you are, by the way. I did the same mistake again and again, but ஆமாங்க, இது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பை செல்லு தான் அப்படிங்கிறதுனால ஒரே விஷயந்தான் நடந்துகிட்டே இருக்குது. திரும்ப அதே விஷயந்தான் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம அதனால் நீங்கள் வந்து அந்த தப்பை வந்து திரும்ப நீங்களே அந்த தப்பை வந்து பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். அந்த ஹை லோ வந்தால் செல் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த ஹை லோ வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கலாம். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு
ஃபெயில்டு லோ ஆரம்பிச்சது அப்படின்னால அப்படியே ட்ரெண்டை அவன் பாட்டு கீழே போயிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் எப்போ அந்த ப்ரீவியஸ் ஹைக்கே வர்றானோ அதுலேருந்து தான் மேலே போக ட்ரை பண்ணுவான். இந்த தடவை அதுலேருந்து கூட மேலே போட பாருங்கள். அப்போ இந்த இடத்துக்கு வர்ற வரைக்குமே செல்லு தான். ஸோ இதை நான் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பேன். நான் இந்த இடத்துக்கு வரும்போது தான் பை கரெக்டாக மேலே போயிருப்பான். திரும்ப அதே இடத்துக்கு போனான். பட் ஆனால் இந்த லெவலை தாண்டினா தான் மேலே போவான், இல்லைனா போகவே மாட்டான். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த லெவலை தாண்டினா தான் போவான், இல்லைனா போகவே மாட்டான். அந்த லெவல்லையே அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. வரும்போதெல்லாம் செல் பண்ணாலும் கீழே போயிட்டே இருப்பான். சரிங்களா? இது ட்ரேடிங்கில் திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ drawing remains etched in my mind. You're a great teacher. I watched this video repeatedly because I want to imbibe the insight it gives. I incurred huge knowledge, huge losses due to my stupidity. Okay, it happens. எல்லா பிஸ்னஸ்லேயும் இது வந்து நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. சில பேர் வந்து ட்ரேடிங்கில் வந்து பண்ணணும் போது வந்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வரும், எல்லா பணமும் போயிடும். அது அப்படிலாம் இல்லைங்க. நானே சொல்கிறேனே, நானே 2 பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய ஹியூஜ் லாஸ் பண்ணியிருக்கிறேன். நான் 2 பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன். இன்னும் கூட அது போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ லாஸஸ் வந்து எல்லா இடத்துலையும் வரத்தாங்க செய்யும். லாஸ் வருது அப்படின்னா ஏன் வருது, அதுக்கு அடிப்படை என்ன, அந்த நாலேஜ் எல்லாம் ஒன்று அடிப்பட்டவங்ககிட்டேருந்து கற்றுக்கணும், இல்லை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்ககிட்டேருந்துனா கற்றுக்கணும். ரெண்டுத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சு கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணுங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ இந்த ஒரு பெரிய மெசேஜ் மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை இதோட முடிக்க பார்ப்போங்க. குட் ஈவினிங் சசி, மார்க்கெட் சின்ஸ் 1.5 year. I started with intraday in stocks by using brokers calls. அது முதல்ல தப்பு. பட் ஆனால் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது. அதனால் வந்து அது இப்போ உங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க இது தப்பு அப்படின்ட்டு. நியூஸ் பை புரோக்கர்ஸ் யூடியூப் சேனல், இது அடுத்த தப்பு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, அது ஏதோ சொல்கிறாங்க, பட் ஆனால் அது தேவையில்லைங்க. டிக்ரீஸு, வால்யூம் இன்க்ரீஸு, இதெல்லாமே வந்து சும்மா தான். மோர் ப்ராஃபிட் ஜெனரேட்டிங் இண்டிகேட்டர்ஸ் வாய்ப்பே இல்லை. ப்ராஃபிட் ஜெனரேட்டிங் இண்டிகேட்டர்ஸ்னே இல்லைங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பாருங்கள். இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்குது. இப்போ ஒரு இண்டிகேட்டர் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா எதுக்கு அத்தனை இண்டிகேட்டர் இருக்கணும்? ஏதோ 1 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், இல்லைனா ஒரு 5 இருக்கலாம். பட் ஆனால் அந்த இண்டிகேட்டரை மட்டுமே யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு பயங்கர ப்ராஃபிட் பண்ணிடுவாங்களே. ட்ரேடிங்கில் இந்த இண்டிகேட்டர் பக்காவாக ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா உலகம் பூரா யூஸ் பண்ணுவாங்கள்ல. அப்போ யாருமே லாஸ் பண்ண மாட்டாங்களே. யார் தான் லாஸ் பண்ணுறது? இண்டிகேட்டர்ஸு வேலையே செய்யாதுங்க. அதை பின்னாடி போகவே கூடாது. ஸோ 3வது லைன் வரைக்குமே என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டாரு. திஸ் மேட் மீ டு அவாய்ட் நோயிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அதுதான் இது எல்லாமே வந்து ஈஸியாக, அதை புரோக்கர் கால் பண்ணுறது வந்து அந்த கால்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கிது. அது உங்களுக்கு அது ஒர்க் ஆகும்னு நீங்கள் நம்பியிருக்கீங்க, ஒர்க் ஆகலை. யூடியூப் சேனல் பார்த்துருக்கீங்க, அது ஒர்க் ஆகும்னு பார்த்துருக்கீங்க, அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, வால்யூமு, இண்டிகேட்டர்ஸு, மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதனால் அதை பற்றி நீங்கள் கேரே பண்ணிக்க மாட்டீங்க. ஏன்னா புரோக்கர் வந்து அடுத்த காலை எப்போ தருவார். லாஸ்ட் டைம் கொடுத்த காலுக்கு வந்துட்டு 10,000 ப்ராஃபிட் வந்தது, இந்த தடவை 50,000 வரும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். வித்தவுட் நோயிங் த மார்க்கெட் ட்ரெண்ட் யூ வில் நாட் மேக் மணி. பிஸ்னஸ் என்னென்ன ஒன்று இப்படி வச்சுக்கலாம். ஒரு ஹோட்டல் வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சும்மா போய் கல்லால் உட்காந்துட்டிங்கன்னா நடக்குமா? கிச்சனில் என்ன நடக்குன்னு தெரியணும், கஸ்டமர்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும், பில்லிங் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா, நீங்கள் இருக்கும்போது ஹோட்டல் எப்படி இருக்குது, நீங்கள் இல்லாத போது வந்து ஹோட்டல் எப்படி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட் தெரிஞ்சால் தான் உங்களால் அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். சரிங்களா? இல்லைனா வந்து லாஸ் தான் வரும். ட்ரேடிங்லேயும் அதே தான் நடக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணணுன்னா அது மாதிரி லாஸ் தான் வரும். ஐ மேட் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் இன் 1 year. The best thing is this line, no profit no loss. அப்புறமா by last 6 months after seeing your channel all videos by கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றி பார்த்துருக்கீங்க. ஸோ இது தப்பு. இந்த பொறுமை வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். இப்போ தான் நான் சொன்னேன், நான் கோல்டில் வந்து ஒரு ட்ரேடு வந்து இவ்வளோ நேரமாக வந்து தண்ணி காமிச்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா ஒரே இடத்துல அவன் பாட்டுக்கு வந்து இருக்கிறான், இங்கேயே இருந்தான்.
இங்கே இருந்தால் அடுத்து வந்து ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்துட்டான். இந்த இடத்துல எவ்வளோ நேரமாக இருந்துருக்கிறான் பாருங்கள். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே 1.25 மணி நேரத்துக்கு மேலே இங்கேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். அப்போ இந்த பொறுமை இருந்தால் தான் உங்களால் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ண முடியும். மேலே போய் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கம்முன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு வந்தாலும் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா கீழே வந்துருச்சு. கீழே அங்கே வந்தால் கரெக்டாக இந்த இடத்துக்கு தான் வந்தான். இங்கேருந்து திரும்பவும் ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டு இருக்கான். இப்போ பொறுமை இல்லைன்னா 1.75x இதை வந்து உங்களால் வந்து மார்க்கெட்டை மாற்ற முடியுமா? கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடை ஏற்றி வச்சுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஸோ பொறுமை ரொம்ப அவசியம். முதல்ல பொறுமையை கற்றுக்கோங்க, அப்புறமா மார்க்கெட்டை கற்றுக்கலாம். And I analyze more chart, trend line higher. Now I started only swing trading with sector weightage, 5 lakh capital, decent capital. இதை வச்சு ரொம்ப கம்மியாக ப்ரீவியஸ் கேள்விக்கு நான் பதிலில் ஒருத்தர் வந்து அனுப்பிச்சிருப்பார். அதை நான் ரத்னவேலுன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு என்னால் முடியும், ஐ எம் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் மோர் லாட்ஸ் பட் ஸ்டில் ஐ எம் டேக்கிங் 1 லாட் அப்படின்னு சொல்கிறேன். அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரே ஒரு லாட் பொறுமையாக வெயிட் பண்ணி இருந்து அந்த இடத்துக்கு வரும்போது எடுத்தால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா வாங்க ட்ரேடிங் பழகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கு. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு எப்படி வந்து வெயிட் பண்ணி இருந்து ப்ராஃபிட் பண்ணுறது, வெயிட் பண்ணால் ப்ராஃபிட் வருமா உண்மையாலுமே அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அதில் கற்றுக்கலாம். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பர் ட்ரேட் 50K. சூப்பர். 5 லட்ச ரூபா கேபிட்டலு. மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பர் ட்ரேடே வந்து 50K தான். வெரி 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 குட். பட் ஆனால் ஒரு ட்ரேடு தான் எடுக்கணும். அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணோன்னே தான் அடுத்த ட்ரேடு. வித்தின் 1 or 2 week 5K per trade, maximum 5 trade per month. It's enough for me as a beginner without fear by knowing concept of trend as teached by Guru Sasi. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த ஒரு 10 லைனில் மொத்தமாக எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கிறீங்க. மொத்தமாக எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் அந்த இதோடு நம்ம வந்து முடிச்சுக்கலாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கிற வரைக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி. லாஸ்ட் மெசேஜ் ரொம்ப 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 அதிகமான விஷயங்கள் இருக்குது. லாஸ்ட்டாக நான் படித்து சொன்ன மெசேஜ், அதை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரிங்களா? கேபிட்டலு, அதே மாதிரி எவ்வளோ ட்ரேட்ஸ் வந்து எடுக்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 5000 வந்தால் புக் பண்ணிக்கிறீங்க, மாதத்துக்கு 5 ட்ரேடு கிடச்சா போதும்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கான ஒரு விஷயம். அதனால் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த கேள்விக்கு என்ன பதிலில் நம்ம சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.